தெரியுதான்னு பார்ப்போம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு டேட்டு 19. இன்னும் 3 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. விட்றாதீங்கப்பா, இது போச்சுன்னா திருப்பி கிடைக்காதடா டேய். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய பெரிய வயசானவங்க வரைக்கும் ஒரு கட்சிக்காக நான் வரேன், நான் பண்ணுறேன், நான் நிற்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், நான் நடப்பயணம் போகிறேன் அப்படின்னு என்னென்னமோ பண்ணுறாங்கடா டேய். எப்பா, வரலாறுலேயே இந்த மாதிரி எந்த கட்சிக்கும் யாரும் பண்ணது கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு மக்கள் தொகையும் இல்லை, அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாஸ், அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் எதுவும் இல்லை. பட் அப்படி இருந்தால் அவருக்கும் இப்படி தான் இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம தலைவர் மாதிரி நம்ம தளபதியை நினச்சிட்டு ஓட்டை போடுறத வழியை பாருங்கள், வேஸ்ட்டு பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த என்டிகேவை மட்டும் தயவு செஞ்சு விட்ருங்கடா, விட்ருங்க. அவனுங்க போட்டோம், அப்படியே போயிட்டோம். அவனுங்களை பற்றி எதுவுமே கேரே பண்ணாதீங்க, அதெல்லாம் பேசிட்டு போட்டோம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு டேட்டு 19. இன்னும் 3 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. விட்றாதீங்கப்பா, இது போச்சுன்னா திருப்பி கிடைக்காதடா டேய். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய பெரிய வயசானவங்க வரைக்கும் ஒரு கட்சிக்காக நான் வரேன், நான் பண்ணுறேன், நான் நிற்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், நான் நடப்பயணம் போகிறேன் அப்படின்னு என்னென்னமோ பண்ணுறாங்கடா டேய். எப்பா, வரலாறுலேயே இந்த மாதிரி எந்த கட்சிக்கும் யாரும் பண்ணது கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு மக்கள் தொகையும் இல்லை, அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாஸ், அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் எதுவும் இல்லை. பட் அப்படி இருந்தால் அவருக்கும் இப்படி தான் இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம தலைவர் மாதிரி நம்ம தளபதியை நினச்சிட்டு ஓட்டை போடுறத வழியை பாருங்கள், வேஸ்ட்டு பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த என்டிகேவை மட்டும் தயவு செஞ்சு விட்ருங்கடா, விட்ருங்க. அவனுங்க போட்டோம், அப்படியே போயிட்டோம். அவனுங்களை பற்றி எதுவுமே கேரே பண்ணாதீங்க, அதெல்லாம் பேசிட்டு போட்டோம். ஓட்டை மட்டும் மறக்காம